முழுமையான கல்வி பெற்றவர்களாக மாற்றணுன்றதுல எஜுகேஷன் இவங்க அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பர்சனல் ஒர்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சொசைட்டி அவங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிறாங்க, ஒரு மூவ்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணிக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பர்சனலாகவும் நீ ஒர்க் பண்ணல, மூவ்மெண்ட்டாகவும் நீ ஒர்க் பண்ணல, சொசைட்டியாகவும் நீ ஒர்க் பண்ணல, ஒரு திராவிட சொசைட்டியாகவும் நீ ஒர்க் பண்ணல, ஒரு அரசாங்கம் நீ வேலை செய்யல. அதனால தான் சொன்னேன், திராவிடம் என்பது வேற, திராவிட மக்கள் என்பது வேற. நீ திராவிட மக்களை பற்றி எந்த கவலையும் பண்ணல. ஆனால் திராவிட மக்களுக்கு ஏற்படுற எந்த அவமானத்துக்கும் நீ பேச மாட்ட, மதிவதனி மாதிரியான ஆட்கள். ஆனா திராவிட அரசுக்கு எந்த பிரச்சனையாச்சுன்னா மதிவதனி மாதிரியான இந்த இவங்கெல்லாம் பெரிய அவங்க பேசும்போது உனக்கு எப்படி தெரியுமா தெரியும், மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான உரையாடல் மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அது அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்கான உரையாடல் என்பதை எங்களை மாற்ற நாட்கள் ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா அது இந்த பக்கமும் இருக்குது, அது அந்த பக்கமும் இருக்குது. சர்வாதிகார அமைப்புகள்லையும் அவங்க பேர் பண்ற எல்லா அட்டூழியங்களையும் நியாயப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்க பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, எதிரி நம்மை ஒழித்து கட்டுவதில் குறியாக இருப்பான். ஏன்னா அதான் அவனுடைய பாலிடிக்ஸ்.